ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு மசியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு நாகர்கோயில் கன்னியாகுமரி அவங்க ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருப்பேன். அங்கெல்லாம் பயங்கர ஃபேமஸ் இது. அவங்க டெய்லி கூட லஞ்சுக்கு வந்து இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி நம்ம பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சுக்கோங்க. லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுக்கும்போது அது வந்து நல்லா வெந்து வந்திருக்கணும், சரிங்களா? அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன போடணுன்னா, அரை முடி தேங்காய், அதில் ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி வந்துட்டு நிறைய போடக்கூடாது, மீடியம் வந்து புளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வந்து சமையலில் சேர்க்குறீங்களோ அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதையும் போட்டுட்டு இதை வந்து தண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் வந்து நிறைய பேர் பச்சை மிளகா போட்டு அரைப்பாங்க, இல்லைனா வந்து வெறும் அந்த காஞ்ச மிளகா போட்டு அரைப்பாங்க, இல்லைனா வந்துட்டு வத்தல் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணோம். அதை போட்டு நல்லா கொரன்னு தண்ணி விடாமல் கொரன்னு அரைச்சி சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்திருக்கு இல்லைங்களா கிழங்கு, அதை வந்துட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அது வந்து நமக்கு நல்லா மசிக்கணும். நமக்கு மசிக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மாஷரை வச்சு ட்ரை பண்ண வரல. அடுத்து என்ன பண்ணேன்னா, மத்தோட அந்த அடுத்த பகுதியை எடுத்து அதை வச்சு நல்லா குத்துனேன். என்னால் குத்த முடியல, என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நல்லா குத்தி அதுக்கப்புறம் அந்த கொரன்னு நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, அதையும் இதில் போட்டு நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து உங்களுக்கு சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டவ்வில் ஒரு கரெக்டாக ஒரு 2 to 5 மினிட்ஸ் வச்சா போதும், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், அதில் கடுகு, காஞ்ச மிளகா, அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இது ரொம்பவே ஹெல்தி. விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் உடம்புக்கு தேவைப்படுற கார்போஹைட்ரேட், ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குமே கொடுங்க, இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் இப்படி பிடிக்கலன்னா அந்த வேக வச்ச கிழங்கு இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டுமே குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்படி குழந்தைங்க இருந்தாங்கன்னா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. பாய்.